வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேம்மா. நான் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்தில் செடிகளை பராமரிப்பது எப்படி அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோமா. ஏன்னா இதுக்கப்புறம் சித்திரை வந்துருச்சா, மே மாதம் ஜூன் பாதி வரைக்கும் நமக்கு வெயில் இருக்கும். சித்திரை முன்னேழு பின்னேழு இன்னும் கத்திரி இருக்குது. இதே பாருங்கள், இது ரோஜா, துளசிமா. முழுங்கல் வாங்கிட்டு வந்தேண்ணே. அப்போ அதில் பச்சை துளசி இருக்குதுன்னு எடுத்து வச்சு ஒரு படையிலும் போட்டாச்சு. ஆனால் காஞ்சிட்டுது, சரிங்களா? ஆமாம், காஞ்சிடுச்சு. இதே ஒரு செடி பாருங்கள், இது பர்பிள் டேரியா பூமா, ஷார்ட் போட்டுருந்தேன் அழகாக. இது சுத்தமாக காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சம்மரில் காயிற செடிங்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்தாம்மா வீடியோ. இன்றைக்கி நம்ம மேலே ஒரு 15 ரோஜா செடி இருந்து நான் லைவ்லாம் போட்டிருப்போம்மா. அந்த ரோஜா செடியெல்லாம் கீழே இறக்கிட்டேன். ஏன்னா இந்த கோடை காலத்தில் கருகுறாங்க செடி, துளிர் வருது நுனியில். அந்த நுனியில் செடியோடைய ரோஜா செடியோடைய உச்சியில் நுனியில் மொட்டை இருந்தாலும் இலையாக இருந்தாலும் அப்படியே கருகுறாங்க. அவங்களால வெயில் தாங்க முடியல. அதனால் இன்றைக்கி பால் கன்னிக்கு கொண்டுன்னு போயிட்டேன். பால் கன்னிக்கு கொண்டு போனவன் ஒரு ஜாடியவே தூக்கி போயிட்டுருக்காம்மா வீட்டுக்கு. அவன் அடுக்கின இடத்துல பார்க்குற ஒரு ஜாடியை காண ரோஜா செடி. அது மஞ்சள் மாது 4வது மாதிரியாக வச்சேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காம்மா. டெரக்கோட்டா ஜாடி 160, ரோஜா 200. காலையிலே செடிக்காக 360 ரூபா நமக்கு லாஸு. அவனுக்கு ஒரு 200 லேபர் சார்ஜு. அது போயிட்டு போகுது. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குமா. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி வச்சு அதை கண்ணுங்கருத்துமா. நேற்றுலாம் என் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ ஜாடியோடே தூக்கிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறது? சரி, அது போயிட்டு போகுது, மனசு கேட்கலம்மா. கோடை காலத்தில் எப்படி நம்ம செடிங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வீடியோம்மா. கோடை காலத்தில் காலையில் 7 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். தண்ணி தொட்டியில் ஊற்றி தொட்டியிலேருந்து தண்ணி கீழே ஜாடி மூலயமா கீழே இறங்கக்கூடாது. ஏன்னா மண்ணில் இருக்க சத்து, மண் சத்து, நம்ம போடுற ஊட்டச்சத்து, போஷாக்கு அதெல்லாம் வீணாக கீழே போயிடும், சரிங்களா? ஜாடியில் தண்ணி ஊற்றும் போது நம்ம தண்ணி கீழே இறங்காத என்ன திட்டமோ ஃபஸ்ட்டு செடி ஈரமாக இருக்கா பாருங்கள். கோடை காலமாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக ஊற்றிட்டு இருந்தால் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மண் ஈரமாக இருக்கா பாருங்கள். ரொம்ப ஈரப்பதம் இருந்து நம்ம மேலே ஊற்றிட்டு இருந்தால் செடி வேரழுகள் வந்துடும். இந்த சம்மரில் அதெல்லாம் வரக்கூடியது தான். வேரழுகள் வந்தால் செடி போயிட்டு வரமான்னு பய சொல்லிட்டு போயிடும். அதனால் மண் காஞ்சிருந்து தொட்டியில் மண் உணர்ந்த மாதிரி கலர் கொஞ்சம் டல்லாக இருந்தால் தண்ணி ஊற்றுங்க. மாலையில் 6 மணிக்கு மேலே 5:30க்கு மேலே ஊற்றுங்க. நான் அதுக்கு முன்னெல்லாம் நாள் காலையிலே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நாளே நான் ஜாடிக்கெலாம் தோட்டத்துக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் தண்ணி 35 லிட்டரு 45 லிட்டரு பிடிச்சி வச்சுட்டு தான் நான் கீழே போவேன். மறுநாள் 8 மணி வரைக்கும் ஊற்றலாமா. அப்போ கூலிங்காக இருக்கும் தண்ணி. இப்போ என்னென்னா 7 மணிக்கெலாம் வெய்ய வந்துடுது. 6:50க்கெலாம் சூரியன் வந்துடுறாரு. அப்போ தண்ணி ஊற்ற முடியல. இப்போ தான் நானும் மாலையில் டேங்க்லேருந்தே ஜில்லுன்னு பிடிச்சி ஊற்றுறேம்மா. தண்ணி ஊற்றுறது ஒரு ட்ரிக்ஸு. 2வது, நம்ம செடி கொஞ்சம் நெருக்க வைக்கக்கூடாதும்மா. இதெல்லாம் கொஞ்சம் நெருக்க இருக்குமா. இன்றைக்கி அந்த பிள்ளை இதை பாருங்கள், இந்த மெத்தையெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்கான். நெருக்க வைக்கக்கூடாது. ஒரு செடிக்கும் மறு செடிக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். பூமியில் வைக்கும்போதும் ஒரு செடிக்கும் மறு செடிக்கும் சின்ன செடியாக இருந்தால் 1 அடி, மர வகையாக இருந்தால் 2 அடி 3 அடி கூட கேப் இருக்கணும். அந்த கேப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சின்ன இடத்துல செடி வைக்கலாம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு செடியும் ஃப்ரீயாக வளர, காத்தோட்டமாக இருக்க, ஒன்றுக்கோடு ஒன்று உரையாத இருக்க நம்ம பார்த்துக்கணும், உரசாமல். இப்போ ட்ரிக்ஸ் 2. ட்ரிக்ஸு 3 அந்த தொட்டி மண் இருக்குங்களே, இந்த மாதிரி மண் இருக்குங்களே, இதில் செத்தைகள், தேங்காய் பஞ்சுகள், இந்த கரும்பு சக்கை, நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம்ல, அங்கே நிறைய கரும்பு சப்பை சாக்கில் வைப்பாங்க. அது ஒரு சாக்கு எடுத்து போய் கூட வாங்கிட்டு வந்துடலாம். அந்த கரும்பு சக்கையை கூட நம்ம தொட்டியில் போட்டுடலாம். தொட்டியில் போட்டால் அந்த ஈரப்பதம் இருக்கும். செடி சீக்கிரம் காயாது. அப்புறம் புதுசாக செடி வைக்கிறீங்க, இது 3 சொல்லியிருக்கோமா. அடுத்து 4,
நர்சரியிலேருந்தோ இல்லது வேறு செடி எங்கேயாவது உடச்சிட்டு வந்தோ வைக்கிறீங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே தான் வைக்கணும். இது வந்து 4 ட்ரிக்ஸு. காலையில் 8 மணிக்கு அந்தமாரி நமக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் மதியம் நல்லா வெயிலெலாம் வந்து நம்ம செடி வைக்கக்கூடாது. 4 5 வந்து ஓரளவுக்கு ஆஃப் நிழலில் இருந்தால் பரவாயில்லம்மா. நீங்கள் மாடிக்கு வரும்போதே தோட்டத்தை பார்க்கும்போது ஏதாவது செடி வதக்கமாக இருக்கா, இலை தொங்குதான்னு கவனிங்க. அந்தமாரி தொங்குனா அந்த செடியை கொண்டு போய் ஆஃப் நிழலில் வைங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில் தேவையில்ல. அவங்களுக்கு 3 மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா வெயிலை வந்து அவங்களால தாங்க முடியல. இது வந்து பாயிண்ட் 5. பாயிண்ட் 6 வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு புண்ணாக்கோ, வாழைப்பழம் அமினாமிலம், மீன் அமினாமிலம், மல்லாட்டை என்ன வேணாலும் கொடுக்கலாமா. நம்ம கிச்சனில் என்னென்ன வேஸ்டேஜ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். ஒரு பங்கு நம்ம கிச்சனில் சாதம் வடித்த தண்ணியை எடுக்கிறோம்னா அதில் 6 பங்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா சாதம் வடித்த தண்ணியில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும்னா டைட்னஸ் கொடுக்கும். தண்ணி அதை அப்படியே ஊற்றிட்டோம்னா திரும்ப செடிக்கு வந்து நைட்ரஜன் போகாது, மண் டைட்டாகிடும், மண்ணில் சிறு சிறு துளைகள் இருக்காது. அதனால் நாம் வந்து தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். இப்போ நான் கூட சேர்த்து வச்சுருக்கேன், மாவு அரைச்சது சாதம் வச்சதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு இன்றைக்கி ஒரு 6 நாள் ஆகுது. கொஞ்சம் கடுகுல அவ்வளோ சத்து இருக்குமா, பொட்டாசியம் சோடியம் அவ்வளோ இருக்குது. 10 ரூபாய் கடுகில் கூட அவ்வளோ செடிங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்குமா. அப்போ ஒன்றும் இல்லை, அந்த கடுகை நல்லா மையாக அரைச்சி இப்போ நான் வச்சுருக்க தண்ணியில் கலந்துட வேண்டியதுதான். அது 2 நாள் ஊறின உடனே அதில் ஒரு 5 பங்கு 6 பங்கு தண்ணி கலந்து ஊற்றணும். கிச்சனில் காய் அரியறது எதுவுமே வேஸ்ட் இல்லைம்மா. ஒரு 25 லிட்டருக்கிட்ட இன்னொரு கேனை வச்சு அதிலேருந்து தண்ணி ஊற்றி அந்த காய்கள் ஊறி தண்ணி வர்ற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். நான் அந்த மாதிரி வைக்கணும், நான் அவசரப்பட்டு எல்லா கேனையும் வந்து கட் பண்ணி தொட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டேம்மா. இப்போ 6 சொல்லியிருக்கேன். செடி வதங்கிறது 6. அடுத்து 7 மாவை பூக்கள் வந்து காலையில் தாம்மா பறிக்கணும். இந்த சம்மரில் குண்டு மல்லி, சந்தன மல்லி, அடுக்கு மல்லி, ரெட்டை மல்லி, விருவாச்சி மல்லி, எத்தனை மல்லி வகை இருக்கோ அதெல்லாம் மொக்கோட சாயந்தரம் 6 மணிக்கு 5:30க்கெல்லாம் பறிச்சிடணும். மற்ற பூக்கள் இருக்காங்கள்ல, செம்பருத்தி, ரோஜாக்கள், பாரிஜாதம், செண்பக மலர், பாரிஜாதம், செண்பகம், 2வது என்ன ஜினியா, எல்லாமே காலையில் பறிச்சிடணுமா. இந்த காயிற வெயிலில் பூவோடைய அழகே மாறிடுது. பூவோடைய அழகே மாறிட்டு சாயந்தரம் வந்தால் நமக்கே பறிக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வளவலன்னு வருது, சவலை பண்ண குழந்தைங்க மாதிரி இருக்குது. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. சரிங்களா. இது ட்ரிக்ஸு 7. ட்ரிக்ஸு 8 வந்து இந்த கோடை விடுமுறையில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்கள கூட்டுன்னு வாங்க, தோட்டத்துக்கோ நிலத்துக்கோ கொல்லைக்கோ கூட்டுட்டு போங்க. ஒவ்வொரு பொருளையும் காட்டுங்க. இது தென்னை மரம், இது பனை மரம், இது வந்து வாழை மரம் தெரியணும் குழந்தைங்களுக்கு. என்னென்ன மரம் இருக்குதுன்னு எல்லா மரத்தையும் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. நீங்கள் போகிற வழியில் என்னென்ன செடி இருக்கோ காட்டுங்க. சரிங்களா. அவங்க வந்து தோட்டத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் வரட்டும். இது 8. அடுத்து 9வது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டுமா. முந்தா நாள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மே 10 வரைக்கும் டைம் சொல்லியிருக்கேன். 25 கிஃப்ட்டு தரேன்னு. கீரை விதைகள், அரைக்கீரை, சிறுக்கீரை. எனக்கு கீரை கிடைக்கலமா, பரவாயில்ல, ஒரு கைப்பிடி வெந்தயத்தை ஊற வச்சு குழந்தைங்கள்ட்ட ஒன்று ஒன்றா ஒரு மண் மேலே போட்ட சொல்லி அது மேலே மண்ணை தூவி தண்ணி தெளித்து அது வளர்ந்து காட்டலாம். வீட்டில் அழிஞ்ச தக்காளி உடச்சி விடலாம், ஒரு மிளகாயை கிள்ளி விடலாம். எல்லாமே உங்கள் கிச்சனில் இருக்குது. அதை மாதிரி போட்டு அட்ரெஸ்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா என்னோடய யூடியூப்லேயும் அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போடுவோம்மா. நான் பேரை சொல்லி என்ன ஊருன்னு போட்டு கிஃப்ட்டு வீட்டுக்கு வந்துடும்மா. இது 9மா. பாயிண்ட்டு 10 வந்து எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கணுமா. இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு 2 செடி நட்டு பாருங்கள், ஒரு 4 செடி வைங்க. செலவில்லாத வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் என்னென்ன இருக்கோ அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு ஒரு செடி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்க மொக்கு வைக்கிறது, பூவாகிறது எல்லாமே உங்களுக்கு பார்க்க ஆசை வந்து அப்புறம் தோட்டத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் உங்களுக்கு 2 செடிங்க நீங்கள் அனைவரும் வைக்கணுமா. அப்புறம் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்கம்மா செல்லங்களா. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஊட்டச்சத்துமாக இருக்கும்ல. ரொம்ப நன்றிம்மா. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். எல்லா மரமும் எப்படி வைக்கிறது, செடிங்க, கத்திரி செடி, தக்காளி செடி, மிளகாய் செடியெலாம் எப்படி வைக்கிறது,
பழமரங்கள் எப்படி வைக்கிறது, பாவக்கொடி, அவரைக்கொடி எப்படி எல்லாமே டெமோவோட நான் போட்டிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.